சோ நம்ம நார்மலா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட அமௌண்ட்டை கொடுக்கலனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்துட்டு நான் இருக்கா இல்லையா? சோ எப்படி கால்குலேட் பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் add post construction interest is equal to interest on capital borrowed. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? capital borrowed into pre-construction period. How do you calculate pre-construction period? Date of borrowing compared to date of completion of construction or date of repayment, whichever is earlier. அதே மாதிரி next one is post construction interest எப்படி calculate பண்ணுவீங்க? ஓகே, நான் இது சம் போடு காமிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் போட உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்து சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரே இன்னொரு கேஸும் நான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, எடுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா சம் நம்பர் 8 எடுங்க. Mr. X took a loan of rupees 20 lakhs ன்றாங்க. Mr. X took a loan of rupees 20 lakhs. Okay. Construction of an house on 1/5/2021. என்னைக்கு இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க? 1/5/2021. The property was completed. The property was completed என்னது ஆக்சுவலா? Construction completed. Construction was completed on 31/12/2024. என்னைக்கு இது முடியுது ஆக்சுவலா? நிறைய கேசஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு கேசஸ்க்கு எப்ப லோனை வந்து ரீபேட்னா கம்ப்ளீட் ரீபேமெண்ட். இங்க ரீபேமெண்ட் ரீபேட்னு சொல்றது கம்ப்ளீட்டா இப்ப லோனை வந்து க்ளோஸ் பண்றாங்க. லோனை எவ்ரி மந்த் நம்ம பே பண்ணிட்டே தான் இருப்போம். எப்பவுமே பெய்டுன்றது இருந்துட்டே தான் இருக்கும். இங்க ரீபேட்னு சொல்றது கம்ப்ளீட் ரீபேமெண்ட், கம்ப்ளீட்டா முடிக்கிறது. ஓகே, ஒரு கேஸஸா கொடுத்தா ஒரு கேஸும் இண்டிபெண்டன்ட் கேஸ் செப்பரேட்டா போட போறோம். நான் ஃபர்ஸ்ட் ஏ கேஸா போட்டு காமிக்க போறேன். Rate of interest is charged by the bank is 10%. Compute the interest to be allowed for the reduction of the assessment 25-26 in the above 5 cases அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம சம் வந்து போட போறோம். ஆக்சுவலா நம்ம எப்படி போடணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணனும்னா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆட் இன் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எல்லாம் வாயத்தோட ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் சோ நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோ நமக்கு கிடைச்சிரும். கரெக்ட்டா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும்னா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனோட பீரியட் என்னன்னு கால்குலேட் பண்ணனும். கரெக்ட்டா? எஸ்ஸா நோவாப்பா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பாரோவிங். வாட் டேட் ஆஃப் பாரோவிங்? என்னைக்கு லோன் எடுத்திருக்கான்னு பார்க்கணும். என்னைக்கு லோன் எடுத்திருக்கான்? 1/5/2021 compared to actually date of completion or date of repayment. What is date of completion of the loan? Date of completion of the construction 31/12/2000. 31/12/2000. அத மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அத ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு, நான் அர்த்தம் சொல்றேன். ஹோல்ட் பண்ணிக்கோங்க. Next date of repayment case A தான் நம்ம போடுறோம். We are doing case number A. So சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா கேஸ் A பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னைக்கு லோன் வந்து கம்ப்ளீட் ரீபேட் ஆக்சுவலா 31/3/2025. 31/3/2025. பாருங்க ஆக்சுவலா இது 31/3/2025. 31/3/2025 எடுத்து எழுதிட்டேன். இது ரெண்டு டேட்ல நம்ம எடுப்போம் ஆக்சுவலா whichever is earlier. பாருங்க அது ஓகே. நமக்கு டேட் ஆஃப் பாரோயிங் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். டேட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் த லோனும் அப்படியே தான் எழுதணும். டேட் ஆஃப் கம்ப்ளீஷனும் எழுத தான் போறேன். ஆனா என்ன ப்ராப்ளம்னா டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் இயர் எண்டிங்கா இருக்கணும், அதுவும் ப்ரிசீடிங் இயர் எண்டிங்கா இருக்கணும் ஆக்சுவலா. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு 31/3/2024 இருக்கு. கரெக்ட்டா? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீஷன் எஸ்ஸா நோவா? நான் கன்ஸ்ட்ரக்ஷன் 2 மாசம் முன்னாடி முடிச்சா கூட இப்போ முடிச்சா நான் சொல்லிப்பேன். கரெக்ட்டா? நான் 10 மாசம் முன்னாடி முடிச்சா கூட இன்னைக்கு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சேன்னு கூட சொல்லுவேன். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீஷனோட டேட் ஒரு ப்ராப்பரா டேட் இல்லாதனால கவர்மெண்ட் என்ன சொல்றான்னா அவன் சொல்ற டேட்டுக்கு இயர் எண்டிங் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால்குலேஷன் பர்பஸ்க்கு ஈஸி பண்ணதுக்காக பண்ண சொல்றாங்க. இன்னொரு நீங்க அதிகமா இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ண கூடாதுன்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே,
சோ அந்த இயரோட preceding year ending மாதிரி வரும் ஆக்சுவலா. இப்போ நமக்கு 31/12/2024 எப்ப இயர் எண்டிங் வரும் preceding-ஆ போனா 31/3/2024. வாய்தா 31/3. சரி நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? 1/1/2024ல இருக்கு. 1/1/2024ல இருக்கு. preceding-ஆ போணும். எப்படி போவீங்க? 31/3/2023. Have you understood? புரியுதா? புரியுதா புரியலையா? 30/11 ஓகே 2024 எப்படி இருக்கு? 30/11/2024 எப்படி போடுவீங்க? 31/3/2000. Have you understood? இப்போ நம்ம சொல்ல போற டேட் என்ன கொடுக்கலாம்? 31/12/2024 preceding year ending தான் எழுதணும். எதுக்கு மட்டும் தான்? டேட் ஆஃப் பாரோவிங்கா டேட் ஆஃப் ரீபேமெண்டா? ஏன்னா டேட் ஆஃப் பாரோவிங்ன்றது பேங்க்ல கொடுக்கிற டேட், அதனால கவர்மெண்ட் ஓகேன்னு எடுத்துக்கிறான். டேட் ஆஃப் ரீபேமெண்ட்டும் பேங்க்ல கொடுக்கிற டேட், அதை கவர்மெண்ட் ஓகேன்னு எடுத்துக்கிறான். ஆனா டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன்றது ஒரு அசசி என்ன மாதிரி உன்ன மாதிரி கூட பீப்புள் கொடுக்கிறது, அது கவர்மெண்ட் அத்தென்டிக்கை விட திங்க் பண்ணல. அதெல்லாம் என்ன பண்றான்? இயர் எண்டிங் டேட்டா எடுக்கணும்னு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்றாங்க. அப்ப என்ன டேட் எடுப்போம்? நம்ம ஆக்சுவலா கால்குலேஷனுக்கு ஈஸி பண்ணதும் எடுத்துக்கிறாங்க. அப்ப என்ன எடுப்பீங்க? 31/3/2024. Have you understood? How many of them understood this point? Raise your hands. Year ending தான் எழுதணும். தெரியல ரெஃபரன்ஸ் நோட் மாதிரி இங்க எழுதி வச்சுக்கோங்க ரஃபா. ஓகே 31/3/2024 compared to 31/3/2025, which is earlier? 24 earlier 25 earlier? பாயத்தோரா 24. அப்ப நமக்கு பீரியட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா 1/5/2021ல இருந்து என்ன ஆக்சுவலா 31/3/2024. இதுதான் நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனோட பீரியட். Have you understood? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் நம்ம சப் கிளாஸ் கொஞ்சம் கிளியரா எழுதலாம். 21 to 22 கரெக்ட்டா? அடுத்தது 22 to 23, 23 to 24. 21-23 என்னில ஸ்டார்ட் ஆகுது? ஆக்சுவலா மே மந்த் கரெக்ட்டா? அப்ப மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். எவ்வளவு மந்த்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது? 1 மந்த் மிஸ் ஆகுது. அப்ப எவ்வளவு மந்த்ஸ் வருது? வாயத்தோட 11 மந்த்ஸ். அப்ப 11 மந்த்ஸ் எழுதிக்கோங்க. Have you understood? அடுத்த இயர் ஃபுல் இயர் தான் இருக்கும். எவ்வளவு மந்த்ஸ் இருக்கு? ஆக்சுவலா 12 மந்த்ஸ். வாயத்தோரங்க 12 மந்த்ஸ். அடுத்து அதே மாதிரி 23-24 ஆக்சுவலா how many months are there? ஆக்சுவலா 12 மந்த்ஸ். அப்ப 12 மந்த்ஸ் எழுதிக்கோங்க. இப்ப எவ்வளவு மந்த்ஸ் வருது? ஆக்சுவலா 12 months plus 12 months எவ்வளவு இயர்ஸ்? 2 இயர்ஸ் கரெக்ட்டா? அப்ப ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் என்ன? ஆக்சுவலா 2 இயர்ஸ். how many months? ஆக்சுவலா 11 months அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கணும். ஆக்சுவலா 2 years 11 months. Have you understood? புரியுதா? என்ன சொல்றேன்னு தெரிஞ்சிருச்சா? ஒரே டைம் சொல்லுங்க. டேட் ஆஃப் பாரோவிங் அப்படியே எழுதி ஆக்சுவல்ஸ், டேட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆக்சுவல் டேட், டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அலோன் மட்டும் என்ன எழுதணும்? preceding year ending எழுதணும். எஸ் ஆர் நோ? அப்ப பிஃபோர் ஆகக்கூடிய இயர் எண்டிங் எடுத்து எழுதணும். புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் நம்ம மந்த் அண்ட் இயர் கால்குலேட் பண்ணணும். எவ்வளவு இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்? அதான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். அந்த பீரியட் தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். Have you understood? இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். எப்படி கால்குலேட் பண்ணீங்க சொல்லுங்க பார்க்க. ஆக்சுவலா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். கேபிட்டல் borrowed into rate of interest divided by 100 into pre-construction. Very good. Pre-construction actually period. Correct? So இத divided by actually உங்களுக்கு 5. Correct? So இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். Actually what is the capital borrowed? What is the capital borrowed actually? 20 lakhs. So 20 lakhs எடுத்து எழுதிப்பேன். into எவ்வளவு பர்சன்ட் actually? வாய தொடங்க 10%. அப்ப 10/100 into எவ்வளவு இயர்ஸ் இங்க இருக்கு? எவ்வளவு மந்த்ஸ் கால்குலேட் பண்ணணும்? டோட்டல் பண்ணலாம், கால்குலேட் பண்ணாதீங்க. இயர்ஸ் செப்பரேட்டா மந்த்ஸ் செப்பரேட்டா கால்குலேட் பண்ணி ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் எக்ஸாக்ட்டா கிளியரா கிடைக்கும் ஃபிகர்ஸ். ஓகே, சோ இயர்ஸ் எத்தனை இயர்ஸ் இருக்கு? அப்பனா into 2 னு போட்டுக்கோங்க. ஓகே, இத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு பிளஸ் நமக்கு 2 இயர்ஸ் 7 மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் கால்குலேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆக்சுவலா அதே மாதிரி 20 lakhs into 10 divided by 100 into டோட்டலா நமக்கு எவ்வளவு மந்த்ஸ்? 12 months. எவ்வளவு மந்த்ஸ் நம்ம கிட்ட இருக்கு? பாத்துறங்க. அப்ப 11 monthsக்கு கால்குலேட் பண்ணனும். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி divided by 5. அதுதான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். How many of them understood till now? எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு?
கிளியரா இருக்கீங்க? எல்லாம் கை தட்டு பார்க்கலாம். நல்ல கை தட்டு, நல்ல கை தட்டு. கையை மேல தூக்கி தட்டு பார்க்கலாம். இப்படி தட்டு. கையை சைட்ல தட்டு, சைட்ல சைட்ல இந்த சைட்ல இப்படி அப்படி தட்டு பார்க்கலாம். எது தெரியுமா தட்ட சொன்னா? தூங்கிட்டு இருக்காதுன்னு சொல்ல இருக்காங்க. ஏதோ பெரியமா நினைச்சுக்கோங்க, புரிஞ்சிச்சுதான் காத்துல வைக்கல நானு. ஓகே, இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா இல்லையா? நல்லா உட்காந்து நல்லா நல்லா சாப்பாட கழுத்து முட்டை சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியது. ஆக்சுவலா இது வந்து பிக்னிக் வரமா வந்துட்டீங்க கரெக்டா? பிரியாணி போய் கட்டிட்டு வரீங்க கரெக்டா இல்லையா? என்ன சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? கர்ட் ரைஸ். நம்புற மாதிரியே இல்ல, கர்ட் ரைஸ் தான். கதை விட வேண்டியது. உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி எடுக்கல, ஆக்சுவலா கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் கரெக்டா இல்லையா? எல்லாம் பாதி பேர் என் கிளாஸ் அட்டன் பண்ணவனுங்க அப்படியே புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நான் நடத்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? சில பேர் ஓகே தெரியும், வெளியா வந்திருக்காங்க, ஓகே படிக்கலாம் சொல்லலாம் நம்ம. நீங்க அதே படிச்சவங்க தான், உங்களுக்கே புதுசா பாக்குறானுங்க. ஓ ஏழு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். நீ ஆக்சுவலா புதுசா இப்பதான் அந்த புக் எத்திப்பா பாப்பாங்க பாரு. ஓ சார் நம்ம நடத்துனதே இல்லையா? அங்க எல்லாமே நடத்திருப்பேன். உன் நோட்ல போனா அதே குப்பை தான் இருக்கும். கரெக்டுதானா? நீ ஆனா இப்பதான் புதுசா பாக்குற மாதிரியே பாக்குறீங்க. ஆக்சுவலா நானும் புதுசா பாக்குற மாதிரி நடத்துற மாதிரி நடத்திட்டு இருக்கேன் நானு. எவ்வளவு நானும் நடிக்கிறது கூட கரெக்டா இல்லையாப்பா? புதுசா பாக்குறவங்க ஓகே ஃபைன், புதுசா சம்சா பாக்குறாங்க சொல்லலாம். ஆனா நீ ஆல்ரெடி படிச்சது வந்ததுக்கு வந்து உட்காந்துருக்க, ஆனா திருப்பி இப்படியே புதுசா பாக்குற மாதிரியே பாத்துட்டு இருக்க நீ ஆக்சுவலா. கரெக்டா இல்லையா? சார் நோவா ஆல்ரெடி யாரெல்லாம் என் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்க? கை தூக்கு. ஒழுங்கா யாராலும் தெரிஞ்சிடும் எனக்கு. கை நல்லா கை தூக்கு, கை தூக்கு. இவ்வளவு பேர் இருக்க, என்ன புதுசா பாக்குற பாத்துட்டு இருக்க நீ? சரி ஆல்ரெடி இருக்கவங்க படிச்சிருக்கீங்க கரெக்டா? சரி இவங்க கூட சொல்லக்கூடாது, ஆல்ரெடி இருக்கவங்க படிச்சிருக்கீங்க தானே? படிச்சிருக்கே இல்லையா? இல்ல என்ன ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறியா இந்த மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிய? படிச்சிருக்கியா இல்லையா? படிச்ச மாதிரி இல்லையே, புதுசா பாக்குறவங்க பாத்துட்டு இருக்கியா, அதான பிரச்சனை. சரி கிளியரா இருக்கு ஃபர்ஸ்ட்? ஓகே. சோ நம்ம இப்ப என்ன பண்றோம்? 20 lakhsக்கு ஃபர்ஸ்ட் 2 years கால்குலேட் பண்ணிக்கிறோம், அப்புறம் 11 months கால்குலேட் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி divided by 5 போடுறோம். ஓகே புரிஞ்சுச்சுல இது? ஓகே வெரி குட். கால்குலேட் பண்ணி எவ்வளவு வரைய வருது? நண்டமே கால்குலேட்டர் எடுத்து போடு. எவ்வளவு வருது? வேல்யூ என்ன ஆக்சுவலா? 4 lakhs plus 20 lakhs into 10 divided by 100 into 11 by 12 போடு. எவ்வளவு ஆச்சு? 1,83,333 divided by 5 அப்பனா 5,83,333. ஓகே divided by 5 போடு. எவ்வளவு ஆச்சு? 1,16,000 16,667. Have you understood? So 1,16,667 அதுதான் ஃபர்ஸ்ட் இயருக்கு நம்ம அலோவ் பண்ணோம் கரெக்ட்டா? அதே மாதிரி செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர்னு சொல்லிட்டு நமக்கு எந்த இயர்ல ஃபாலோ ஆகிறோமோ அந்த இயருக்கு அலோவ் பண்றோம். இது மோஸ்ட்லி எல்லாமே ரிலவெண்டா இப்போ வந்த மாதிரி தான் தெரியுது. அதனால நம்ம இயர் கட்டாயமா வரும். அதனால ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து 16,667 எடுத்து எழுதிக்கிறேன். கிளியரா இருக்கியா? How many of them understood pre-construction interest? How many of them are having doubt? எல்லாத்தையும் கை தூக்குறாரு நீ ஆக்சுவலா. நிறைய கேள்வி கேட்பான்னு கை தூக்குறியா இல்ல சும்மா கை தூக்குறீங்களா? ஆக்சுவலா கை தூக்கு. எல்லாம் முடிச்சியா? பக்கவா இருக்கியா? கேள்வி சம் கொடுப்பேன், யாரோ போர்ட்ல போட சொல்லுவேன், கேமரா எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, தெரியுமா தெரியாதா? காத்துக்கோ. நெக்ஸ்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் போனோம் நம்ம ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். பாருங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலா? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். ஆனா இப்போ நம்ம எப்ப வந்து ஆக்சுவலா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீஷன் ஆச்சு? அப்ப 24 to 25, 25 to 26, 26 to 27, 27 to 28 னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு நம்ம அலோவ் பண்ணுவோம் கரெக்ட்டா? அதெல்லாம் நம்ம ஏர் ஃபாலோ ஆற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஒண்ணு பெரிய நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் அது இருக்காது. போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது நம்ம கரெக்டா அந்தந்த இயருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டுறோமோ அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி போட்டுறணும். Have you understood? அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணனும்னா क्वेश्चनல என்ன அசஸ்மென்ட் இயர், நமக்கு என்ன ப்ரீவியஸ் இயர்னு பார்க்கணும். வாட் இஸ் அசஸ்மென்ட் இயர் given the question? நமக்கு வாயத்தோட அதான் ஒரு எக்ஸாமோட ப்ரொவிஷன் 25 to 26. அப்ப அசஸ்மென்ட் 25 to 26 னா ப்ரீவியஸ் இயர் நமக்கு என்ன ஆக்சுவலா? 24 to 25. அப்பனா 1/4/2024 ல இருந்து 31/3/2025 தான் வாட் இயர்? புரியல? இந்த ப்ரீவியஸ் இயர்ல லோன் ரீபெய்டு எப்ப பண்றாங்கன்னு பார்க்கணும். ரீபெய்டுனா இந்த இயருக்கு ஆஃப்டர் த இயர் பண்றாங்களா இல்ல பிஃபோர் த இயர் பண்றாங்களா டியூரிங் த இயர்ல பண்றாங்களான்னு பார்க்கணும். லோன் ரீபெய்டுனா ஆஃப்டர் த இயர் பண்ணிருந்தாங்கன்னா, ஆஃப்டர் த இயர் அப்படி பண்ணிருந்தாங்கன்னா
ஹோல் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். பிஃபோர் த இயரே லோனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரீபே பண்ணிட்டாங்கன்னா அப்ப இந்த இயருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்னன்னு போட்டுறணும்? ஜீரோன்னு போட்டுறணும். புரிஞ்சுச்சா? கரண்ட் இயர்ல இருந்ததுன்னா அது எவ்வளவு நீ கவாக்கணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுடா? இப்ப நம்ம क्वेश्चनல போய் பார்க்கறீங்களா? என்ன ரீபே டேட்? புரியல. 31/3/2025 என்றது பிஃபோர் த ப்ரீவியஸ் இயரா, ஆஃப்டர் த ப்ரீவியஸ் இயரா, இல்ல டியூரிங் த இயரா? என்ன டேட் கொடுத்திருக்கான்? 31/3/2025. அது இயர் எண்ட் தான கொடுத்திருக்கான். எஸ்ஸா நோவா? அப்ப அந்த ஃபுல் இயருக்கு நான் லோன் கட்டியிருப்பேன்ல, கரெக்டா இல்லையாப்பா? இப்ப லோனை ரீபேய்டு 1/4/2023 இருக்குன்னு வெச்சுக்கோ. 1/4/2023. அப்ப பிஃபோர் த இயரா, ஆஃப்டர் த இயரா, டியூரிங் த இயரா? 1/4/2023. சொல்லு. 1/4/2023ல லோன் ரீபேய்டு கொடுத்தானா அது பிஃபோர் த இயர்ல பே பண்ணிட்டாங்களா, ஆஃப்டர் த இயர் பே பண்ணிட்டாங்களா, டியூரிங் த இயர்ல பே பண்ணிட்டாங்களா? அப்பனா லோனே இல்ல. கரெக்டா? லோனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரீபெய்டுனா லோனை க்ளோஸ் பண்றதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? அப்ப எனக்கு ஆன்சர் பண்ண. இப்ப நம்ம கொடுத்த क्वेश्चन என்னைக்கு பே பண்றாங்க? கரெக்ட். டியூரிங் த இயர். எப்ப பே பண்றாங்க? 31/3/2025. ஃபுல் இயரும் கட்டிருக்காங்க. கரெக்டா? எஸ்ஸா நோவா? அதனால எவ்வளவு மந்த்ஸ்னா 12 மந்த்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? சப்போஸ் क्वेश्चनல லோனை ரீபெய்ட் ஆன் 1/6/2026 ன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. சொல்ல. பிஃபோர் த இயரா, ஆஃப்டர் த இயரா, டியூரிங் த இயரா? அப்ப இந்த இயர் ஃபுல்லா நான் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பேனா? எஸ்ஸா நோவா? எஸ். அப்ப எவ்வளவு மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்? புரியல. 12 மந்த்ஸ். அண்டர்ஸ்டுடா? ரீபெய்டுன்னு சொல்றது லோனோட க்ளோசிங் டேட். ஆனா நான் லோன் எடுத்துட்டேன்னா எவ்ரி மந்த் இன்ட்ரெஸ்ட் கட்டினே தான் இருப்பேன். அது கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் கட்டிட்டே தான் இருப்பேன். புரியுதா? இப்ப நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னா, இதுவே 1/3/2023ல லோன் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப சொல்லு பார்க்கலாம். பிஃபோர் த இயரா, டியூரிங் த இயரா, ஆஃப்டர் த இயரா? அப்பனா இங்க லோனே இல்ல. கரெக்டா? எந்த இயர்ல? 24/25 லோனே இல்ல. அப்ப இன்ட்ரெஸ்ட் என்ன எழுதுவீங்க? புரிஞ்சிருச்சா? சப்போஸ் क्वेश्चनல இப்படி கொடுப்பாங்க 1/8/2024 அப்படி கொடுப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் லோனோட க்ளோசிங் டேட், ரீபேமெண்ட் பண்ற டேட். இது பிஃபோர் த இயர்ல இருக்கா, ஆஃப்டர் த இயர்ல இருக்கா, டியூரிங் த இயர்ல இருக்கா? டியூரிங் த இயர்னா அப்ப எவ்வளவு மாசம் இன்ட்ரெஸ்ட் கட்டிருக்கான்னு பார்க்கணும். 4 5 6 7 8 எடுக்க முடியாது. 8 ஃபுல் மந்த் இல்ல. கரெக்டா? அப்ப எவ்வளவு மந்த்ஸ் வருது? அவ்வளவு மந்த்ஸ்க்கு தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? இப்போ எனக்கு கிளியரா ஆன்சர் பண்ணுவீங்களா? How many of them understood the point what I told till now? எதவே டவுட் இருக்கு? கையை தூக்க கூட சோம்பேறித்தனமா இருக்கு. கரெக்டா இல்லையா? அவ்வளவுக்கு சரி வேண்டாம், என் வாய கலராத. 1/4/2024 to 31/3/2025ல ஓகே எப்ப லோனை பே பண்ணிருக்காங்க ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம். 31/3/2025. அப்போ ஃபுல் இயருக்கு நான் ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணனும். கரெக்ட்டா? அப்ப எப்படி கால்குலேட் பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கேபிட்டல் borrowed into interest divided by 100 into post construction interest. post construction ஓட period. அதெல்லாம் ஒண்ணும் பெருசா எதுவும் கிடையாது, ஈஸி தான். ஓகே எப்படி கால்குலேட் பண்ணீங்க? 20 lakhs into 10 divided by 100 into எவ்வளவு மந்த்ஸ் ஆக்சுவலா? 12/12. 12 மந்த்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிருக்கேன். 12 மந்த்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்பனா 12 கேன்சல் ஆச்சா 1 இயருக்கு நான் இன்ட்ரெஸ்ட் அப்படியே கால்குலேட் பண்ணணும். புரியுதா? எவ்வளவு வேல்யூ வருது ஆக்சுவலா நீயே சொல்லு. பாயத்தோட 2ல அதுதான் நீங்க எழுதணும். சோ 2 lakhs. அப்ப எவ்வளவு வேல்யூ ஆக்சுவலா? 1,16,000. சரி 3,16,667. Have you understood? இத அலோ பண்ணணுமா இல்லையானா லெட் அவுட்டா இருந்தா fully allowed, self occupied இருந்தா actual interest or 30,000 whichever is lower. அதுவே செல்ஃப் ஆக்குபைட்ல சப்போஸ் நமக்கு லோன் டேக்கன் ஆஃப்டர் டேட்டா இருந்தா actual interest or 2 lakhs அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இது only calculation of the interest. Have you understood? Okay, don't copy this. I want you to try case number B by yourself. Same question B னு ஒரு கேஸ் வச்சு நீ சம் போட போற. புரிஞ்சுச்சா? B கேஸ் போடுங்க பார்க்கலாம். இந்தாங்கம்மா.
இதே சம்ம புரிஞ்சுட்டு you are going to try case number B by yourself. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். டிஸ்கஸ் பண்ணாத. சொல்லுப்பா, என்ன டவுட்? என்ன டவுட் கேட்டோம்? ஆன்லைன்ல இருக்கவங்க ஆன்சர் போடு பார்க்கலாம். ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத. How many of them are completed? Raise your hands. யாரெல்லாம் முடிச்ச? சீக்கிரம் முடிங்க. இயர் மட்டும் தான் லைட்டா மாறி இருக்கு, மத்தபடி எல்லாமே சேம். அப்ப வேல்யூவே ஆக்சுவலா என்னதான் வர போதீங்க? சேமா தான் வரும். இது நம்ம ப்ரீவியஸ் இயரையும் அசஸ் ப்ரீவியஸ் இயர் என்னது? நம்ம ப்ரீவியஸ் என்னது? முடிச்சியா? யாரெல்லாம் முடிச்ச கை தூக்கு. என்ன ஆன்சர் வருது? ஆக்சுவலா
the same answer as என்ன actually 3,16,667 கரெக்டா? என்ன வருது? யாருக்கெல்லாம் தப்பா வருது கை தூக்கு. என்ன தப்பா வருது? முடிச்சவங்க கை தூக்கு. யாரெல்லாம் என்ன சம் போட்டுட்டு இருக்கீங்க? யாரா கை தூக்குங்க. என்ன சொன்ன டவுட் உங்களுக்குலாம்? சீக்கிரம் முடிங்க பார்க்கலாம். பார்க்கலாம். தப்பான ஆன்சர் நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்னும் யாருக்கெல்லாம் கிளாரிட்டி வரலையோ நான் இப்ப சொல்ல போற கேஸ புரிஞ்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு மெயினா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா இருக்கீங்க கரெக்டா? உங்களுக்கு எதுல டவுட் வருது? நான் சொல்றேன் என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஓகே, நம்ம கேஸ் டி போட்டுட்டு சிக்கும் நான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போகணும்னு சொல்றேன். ஓகே, கேஸ் டி நம்ம இப்ப ட்ரை பண்ண போறோம். we are going to try கேஸ் நம்பர் டி. யாரும் சம்பளம் எனக்கு கவனிச்சா மட்டும் போகும். எல்லா ரிமைன்ஸே டேட் மட்டும் மாறதுக்கு ரீபேமெண்டோட டேட். அத ஒழுங்கா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா we need to calculate what interest actually pre construction interest. மாத்திரங்க என்ன இன்ட்ரஸ்ட்? pre construction interest add என்ன இன்ட்ரஸ்ட் actually சொல்லுங்க பார்க்கலாம். post construction ஓட இன்ட்ரஸ்ட். so pre construction interest add post construction interest is equal to என்ன actually உங்களுக்கு interest on capital borrowed. மாத்திரங்க actually என்னது? interest on capital borrowed. மாத்திரங்க பார்க்கலாம். interest on நாமள நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி பண்ணுங்க. உங்க எங்க டவுட் வருதோ அங்க ஸ்டாப் பண்ணுங்க, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்து எழுதுவோம்? டேட் ஆஃப் borrowing. கரெக்ட்டா? வாட் இஸ் டேட் ஆஃப் borrowing? 1/5/2000. ஓகே, கம்பேர் டு டேட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓட கம்ப்ளீஷன். இங்க டேட் ஆஃப் ப்ரீபேமென்ட்னு சொல்றது லோனை எவ்ரி மந்த் நம்ம கட்டிட்டே தான் இருப்போம்.
ரீபேமெண்ட் ரீபெய்டு இங்க கொடுக்கிறது லோனோட க்ளோசிங் வேண்டாம் போதும் எனக்குன்னு மொத்தமா ரீபே பண்றது. சோ டேட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனோட கம்ப்ளீஷன் டேட் என்ன ஆக்சுவலா 31/12/2024. ஆனா can I write 31/12/2024 or 31/3/2024? 31/3/2024. What is the date of repayment actually சொல்லுங்க பார்க்கலாம். fourth கேஸ்க்கு repayment date is 31/1/2025. which is earlier? 24 earlier, 25 is earlier. வாயத்துறங்க ஆக்சுவலா 24 தான் earlier. அப்ப as usual நமக்கு என்னதான் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா 1/5/2021 to 31/3/2024. அப்பனா 21 to 22, 22 to 23, 23 to 24. கரெக்டா? இது எவ்வளவு months வரும் again? 11 months, 12 months, 12 months. அப்ப again ரூல் பண்ணிட்டா வரும் ஆக்சுவலா 2 years 11 months. கரெக்டா? அப்ப 2 years 7 months again interest calculation தான் இருக்கும். சேமா டிஃபரெண்ட் ஆக்சுவலா? சேம். எப்படி சேமா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். how do you calculate pre construction interest ஓட வேல்யூ ஆக்சுவலா? pre construction interest, okay, pre construction interest எப்படி கால்குலேட் பண்ணுவோம் நம்ம ஆக்சுவலா? pre construction interest எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? capital borrowed into rate of interest into divided by 100 into pre construction ஓட period. கரெக்ட்டா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். yes or no? okay, so அப்ப எப்படி கால்குலேட் பண்ணீங்க ஆக்சுவலா? 20 lakhs அத divided by 5. எப்படி போறீங்க ஆக்சுவலா? 20 lakhs into 10 divided by 100 into first in years 2 years calculate பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது? பிளஸ் என்ன போறீங்க ஆக்சுவலா? 20 lakhs into 10 divided by 100 into next ஆக்சுவலா 11 by 12 calculate பண்ணிக்கோங்க. divided by ஆக்சுவலா என்னது? 5. எவ்வளவு வேல்யூ வந்துச்சு ஃபர்ஸ்ட்? பாயத்தோட 4 lakhs plus 1,83,333 divided by 5. எவ்வளவு வேல்யூ வந்துச்சு ஆக்சுவலா? 1,16,667. இது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? பாயத்தோட ஓகே. எனக்கு ஒரே ஒரு ஆன்சரை நீங்க ஓரலா சொல்லணும் எனக்கு இப்ப ஆக்சுவலா. தேர்ட் கேஸ்க்கு ஓரலா சொல்லுங்க பார்க்கலாம். what is the date of borrowing? 1/5/2021. date of construction completion 31/3/2024. that's not going to change. what is the third case repayment date படிங்க? 31/3/2023 னா 24 earlier 23 earlier. அப்ப என்ன டேட் வரும்? 1/5/2021 to 31/3/2000. very good. 23 வருமா? yes or no? அப்ப 21 to 22, 22 to 23. இங்க எவ்வளவு இயர்ஸ்? இங்க எவ்வளவு months வந்துரும்? 12 months. இங்க எவ்வளவு வந்துரும்? 11 months. அப்ப என்ன இன்ட்ரஸ்ட் கால்குலேஷன்? 1 year 11 months. 1 year கான இன்ட்ரஸ்ட் 2 lakhs வந்துரும். அந்த 11 months கான இன்ட்ரஸ்ட் 1,83,333 வரும். சோ 2 lakh plus 1,83,000 னா 3 lakh எல்லாம் வந்துரும். இது புரிஞ்சுச்சுல? இதெல்லாம் டவுட் இல்ல. போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரஸ்ட் எப்படி பண்ணணும்னா நம்ம கேஸ் நம்பர் டி பார்க்க போறோம். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். அசஸ்மெண்ட் இயர் என்னன்னு பாருங்க, ப்ரீவியஸ் இயர் என்னன்னு பாருங்கன்னு சொல்றேன். வாட் இஸ் அசஸ்மெண்ட் இயர்? பாருங்க ஆக்சுவலா 25 to 26. வாட் இஸ் ப்ரீவியஸ் இயர்? 24 to 25. அப்ப கிளியரா எழுதுங்க பார்க்கலாம். 1/4/2024 ல இருந்து 31/3/2025. கரெக்டா? இதுதான் என்ன இயர்? ப்ரீவியஸ் இயர்ல ஹோல் இயர் இன்ட்ரெஸ்ட் கட்டிருக்காங்களா கட்டலையா நம்ம பாக்குறோம். எப்படி சார் கண்டுபிடிப்பீங்கன்னா லோனை நான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் பே பண்ண போறேன். அப்ப நான் மாசம் மாசம் கட்டிட்டே தானே இருப்பேன். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் கட்டணும். எஸ் ஆர் நோவா? நெக்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். எஸ் ஆர் நோவா? அதுக்கு அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அப்பதான் நான் லோன் க்ளோஸ் பண்ண போறேன். அப்போ லோன் எது வரைக்கும் நான் பே பண்ண போறனோ, எப்போ வரைக்கும் ரீபேமெண்ட் லாஸா வருதோ அன்னைக்கு வரைக்கும் நான் மாசம் மாசம் என்ன கட்டிட்டு தான் வருவேன். மாசம் மாசம் என்ன கட்டுவேன். கரெக்டா? அதுதான் கேக்குறேன் நானு. இப்ப ஃபோர்த் கேஸ் எப்ப லோனை ரீபேமெண்ட் கம்ப்ளீட்டா பண்றாங்க பாருங்க. 31/1/2025. இது பிஃபோர் த ப்ரீவியஸ் இயர் இருக்கா, ஆஃப்டர் த ப்ரீவியஸ் இயர் இருக்கா, இல்ல டியூரிங் த இயர்ல இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. பிஃபோர் த ப்ரீவியஸ் இயர்ல லோனை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா
உன் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஜீரோன்னு போடணும். என்னன்னு போடணும்? ஏன்னா லோனே க்ளோஸ் ஆயிடுச்சு, லோனே இல்ல, அப்ப இன்ட்ரெஸ்டே கட்ட மாட்டோம், அப்ப ஜீரோன்னு போட்டுறணும். ஆனா நீ பே பண்ற லோன், க்ளோஸ் பண்ற லோன், ஐ மீன் க்ளோஸ் பண்ற லோன் நம்ம வந்து ஆஃப்டர் த ப்ரீவியஸ் தான் க்ளோஸ் ஆகுது. 2028ல தான் க்ளோஸ் ஆகுது. என்னது? அப்பனா இந்த இயர் ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் கட்டிருப்போமா? 25ல கட்டிருப்போம், 26ல கட்டிருப்போம், 27ல கட்டிருப்போம், 28 வரைக்கும் கட்டிருப்போம் நம்ம. கரெக்டா? அப்பனா இந்த இயரோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அப்பனா 12/12 போட்டுறணும். புரிஞ்சுச்சா? ஆனா இப்ப நம்ம பாக்குற क्वेश्चनல இது ஆஃப்டர் த இயரா, பிஃபோர் த இயரா, டியூரிங் த இயரா? டியூரிங் த இயர் என்ன டேட்? 31/1/2025. டியூரிங் த இயர்னா அப்ப 31/1 வரைக்கும் தான் லோன் இருந்திருக்கு. கரெக்டா? அப்ப அன்னைக்கு தான் லோன் வந்து அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? அப்போ அன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு மந்த்ஸ் கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. நெக்ஸ்ட் ஆக்சுவலா 1ல வந்து 31/1 1 வந்து அப்ப எவ்வளவு மந்த்ஸ் வருது? வாயத்துறங்க அவ்வளவு மந்த்ஸ் கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? நான் இப்ப உங்களுக்கு கேள்வி நான் ஒண்ணு கேட்கலாமா? இந்த டேட்ன்றது லோனோட க்ளோசிங் டேட்டா இல்ல எவ்ரி இயர் பே பண்ற பேமெண்ட் டேட்டா? புரிஞ்சுச்சுல? கேஸ் நம்பர் சிக்கு நீங்க எனக்கு இப்ப சும்மா அப்படி ஓரலா ஆன்சர் பண்ணுங்க. 31/3/2023. 31/3/2023 during the year, after the year, before the year. அப்பனா லோனே இல்ல. லோன் எப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க? பிஃபோர் த ப்ரீவியஸ் இயர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா? அப்போ வாட் வில் பி மை இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஆக்சுவலா இங்க? வாயத்துற ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? அப்ப அதான் என்ன சொல்றேன்னா 31/1/2025 னா 31/1/25 னா இப்ப நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இது எந்த இயர்ல இருக்கு? Before the year, after the year, during the year? During the year. அப்ப during the year month calculate பண்ணுமா? எவ்வளவு months வந்துச்சு? How many months are came actually? 10 months. அந்த 10 months கான interest we need to calculate. அது எப்படி calculate பண்ணீங்க actually? Again, capital borrowed into rate of interest divided by 100 into post construction period. Have you all understood? எப்படி கால்குலேட் பண்ணுவோம் நம்ம ஆக்சுவலா? சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் தி கேபிட்டல் borrowed? 20 lakhs into 10 divided by 100 into 10 divided by 12. Have you understood? எவ்வளவு வேல்யூ வருது? புரியல? 667. Have you understood? அப்போ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் டிவைட்லாம் பண்ண கூடாது, டைரக்டாவே 1,66,667 போடணும். எவ்வளவு வேல்யூ டோட்டல் வருது? 2,83,333. ஓகே, 4. நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கீங்களா? வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Now how many of them understood post construction interest? Raise your hands. How many understood post construction interest? How many having doubt? இங்க repaid ன்னு சொல்றது என்னது? லோனோட க்ளோஷர் டேட். லோனோட க்ளோஷர் டேட். Have you understood? அப்ப can you quickly recap right now? சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா how do you calculate interest on capital borrowed? Pre-construction interest at post-construction interest is equal to interest on capital borrowed. To calculate pre-construction interest, how do you calculate actually? Capital borrowed into rate of interest divided by 100 into pre-construction period divided by 5. How do you determine pre-construction period? Pre-construction period is date of borrowing compared to the date of completion of the construction or date of repayment, whichever is earlier. That's pre-construction oda period. How do you calculate post-construction interest? Capital borrowed into rate of interest divided by 100 into. Have you understood? Can you all try third case quickly right now? Case number C. Try பண்ணுங்க பார்க்கலாம். Try பண்ணுங்க, எல்லாரும் try பண்ணுங்க. Those who are not worked out, try case number C. இந்த ஆன்லைன்ல இருக்கவங்க கேஸ் நம்பர் C ட்ரை பண்ணணும். ஒன்னும் ஆன்சரே பண்ணது கிடையாது, வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் பொம்மை படம் பார்க்கலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டா? இப்ப எல்லாம் கேமரா ஆன் பண்ண சொல்ல போறேன், லைனா கேட்க போறேன்.
கேஸ் சிக்கெல்லாம் ஆன்சர் போட்டு பார்க்கலாம். வாரம் பாருங்க. சொல்லு 12 போட்டு விட்டு எல்லாருக்கும் இது அப்டேட்டட் புக் பாருங்க பார்க்கலாம். எப்போ பிரிண்ட் பண்ணது இந்த புக்கு? ஏன்னா லாஸ்ட் 2 சம் தப்பா இருந்தது 23. இப்போ டவுன்லோட் இப்போ நியூ எடிஷன் வந்துருக்கும், அதை பாருங்க. எப்பயுமே பேரண்டல் வேல்யூ கொடுக்கலன்னா நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம், பில்லு தான் போடுவோம். ஆனா ஒரே ஒரு கேஸ் மட்டும் பேரண்டல் வேல்யூ நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். எப்பன்னா இந்த மாதிரி பார்ட் ஆஃப் த மந்த்ஸ் வந்து செல்ஃப் ஆக்குபைடு சொல்லிட்டு பார்ட் ஆஃப் த மந்த் லெட் அவுட் சொல்லும் போது அந்த செல்ஃப் ஆக்குபைடு லெட் அவுட் பீரியட் தான் ரெண்டல் வேல்யூ எழுதுவோம் ஆக்சுவலா. ஆனா என்ன சொல்றோம்னா அந்த பேரண்டல் வேல்யூன்றது நான் அவ்வளவு மந்த்ஸ் இருக்கு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நம்ம கேஸ் படி பார்த்தா ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணும்போது தான் வேல்யூ டிவைட் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணா மந்த்ஸா டிவைட் பண்ணும்போது மந்த்ஸா டிவைட் பண்ணும்போது நம்ம பேரண்ட் முனிசிபல் ஸ்டாண்டர்ட் ஃபுல் வேல்யூ தான் நம்ம எடுப்போம். அப்போ நான் ஆனுவல் ரெண்டோட வேல்யூ 10 months தான் போடுறேன். ஆனா பேரண்ட் வந்து 12 months தான் வந்திருக்கும். பேரண்ட் இல்லாத பட்சத்துல நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா அந்த ஆனுவல் ரெண்ட் 12 months எடுத்து பேரண்ட் வேல்யூ அசியூம் பண்ணிக்கிறேன். அது ஒரே ஒரு கேஸ் தான் எடுத்துப்பாங்க. அதுவும் சிஎம்ஏ புக்ல மட்டும்தான் எடுத்துப்பாங்க. சிஏ புக்ல நம்மளோட கான்செப்டே கிடையாது ஆக்சுவலா. இவன் எப்படி சொல்ல இவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா ஆனுவல் ரெண்ட் 10 months தானே போட்டிருக்காங்க. ஆனா பேரண்ட்ன்றது 12 months தான் எடுத்துக்கணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் தான் 12 months தான் எடுத்துக்கணும். முனிசிபல் தான் 12 months தான் எடுத்துக்கணும். ஆனா இவனே என்ன பண்ணிருப்பான், இந்த கேசஸ் மட்டும் அசியூம் பண்ணிருப்பான். இந்த ஒரு கேஸ் மட்டும் மாதிரி பண்ணிருப்பான். அது எந்த கேஸே பேரண்ட் கொடுக்கலன்னா அது கொடுக்கலாம். அது நில் தான் போடுவோம். நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ண மாட்டோம். எப்பனா when there is a houses part of the months are self occupied, part of the months are let out சொல்லும்போது அப்போ மட்டும் annual rent னு சொல்லக்கூடிய 10 months 12 months கன்வெர்ட் பண்ணி பேரண்ட் சூஸ் பண்றோம். nothing but annual rental value is going to be written as 12 months னு அர்த்தம். அதுதான் பேரண்டா போட்டு அதை செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு வருவான். அப்ப என்ன ஆகும்னா இன்கம் அதிகப்படுத்துறதுக்காக இந்த ஆப்ஷன் சூஸ் பண்றாங்க. ஓகே, ஆனா இந்த ஒரு படம் மட்டும் நம்ம போட்டுருப்பாங்க. சேம் புக்ல மட்டும் அந்த மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். சரியா? Okay, completed. So what is the answer we are getting for case number C? 76,667. யாரெல்லாம் முடிச்ச கை தூக்கு பார்க்கலாம். நல்ல கை தூக்கு. எல்லாமே போட்டியா? ஓகே, சரி. உங்களுக்கு ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருப்பேன் நான்.
எல்லாம் என்ன கவனி, என்ன எழுதினே இருக்கீங்க? ஸ்ரீராம ஜெயம் எழுதியா பாஸ் பண்றதுக்கு? கவனி பார்க்கலாம். I've given you a sheet. Okay, this sheet is basically which I prepared for last batch. Okay, அதாவது நான் லாஸ்ட் பேட்ச் ஒரு 4 months அவங்களை பாஸ் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக, அவங்க வந்து 4 months கிளாஸ் எடுத்து பாஸ் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக I prepared specifically for them. அதுதான் நான் ஷேர் பண்றேன். ஓகே, இது என்ன அப்படின்னா பிரைமரி அண்ட் செகண்டரி சாப்டர் நான் பிரிச்சிருக்கேன். அதான் நம்ம சிலபஸ் ரெண்டா பிரிச்சிருக்கேன். பிரைமரி சாப்டர், செகண்டரி சாப்டர். ஃபர்ஸ்ட் டே சொன்ன ஞாபகம் இருக்கு ஆக்சுவலா. பிரைமரி சாப்டர் என்ன சாப்டர் ஆக்சுவலா? செகண்டரி சாப்டர். எல்லாம் கவனி பார்க்கலாம். என்ன சாப்டர்? பிரைமரியா செகண்டரின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு வச்சுக்கிறேன். உன் புக்ல இருக்கிறதெல்லாம் நீ படிக்காத, இதுதான் இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் படிச்சுன்னு போ அப்படின்னு நான் சொல்லல. உனக்கு நான் என்ன ஐடியா தரேன்னா, நீ எதுவுமே படிக்காம அறகுறையா இருக்க, கிளியரே பண்ண முடியல, நான் ரொம்ப நாள் எழுதிட்டு இருக்கேன், எல்லாம் சக்சஸே பண்ண முடியல, எனக்கு வந்து கிளியர் பண்ண முடியல, எனக்கு லைட்டா ஒரு பயம் இருக்கு, நான் பாஸ் பண்ண மாட்டோம், எனக்கு ஒரு பதட்டம் எப்பயுமே இருந்தே இருக்கு, ஒரு கான்பிடன்ஸ் இல்ல நீ ஃபீல் பண்ணா, அட்லீஸ்ட் இதுல நான் கொடுத்துருக்க பிரைமரி சாப்டர் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் நான் சொன்னா அந்த ஹோல் சாப்டரோட ஹோல் கான்செப்ட்ஸ் நீங்க பார்க்கணும். இப்ப நம்ம ஹவுஸ் ஸ்டடி பார்க்கணும்னா சின்ன சாப்டர் தான் ஆக்சுவலா, வெரி ஸ்மால் சாப்டர் இருக்கலே. எட்ஸ் ஆஃப் இன்கம்ல வெரி ஸ்மால் சாப்டர், அதர் சோர்சஸ். அதோட அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் படி கான்செப்ட்ஸ் இருக்கலாம், இல்லன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஸ்மால் சாப்டர் எவ்வளவு பேசிட்டு இருக்கோம், கரெக்டா இல்லையாப்பா? அதே எல்லா பாயிண்ட்ஸ் இருக்கும், எல்லா பாயிண்ட் தெரிஞ்சாதான் சம் போட முடியும் சொல்லி எல்லா பாயிண்ட் நான் சொல்லி தரல, கரெக்டா? அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், எல்லா கான்செப்ட்ஸும் நீங்க போட்டு பார்த்துக்கணும். ஓகே, எல்லா கான்செப்ட்ஸும் போட்டு பார்த்து பக்கவா நீங்க தரவு பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன சொல்றேன்னா, நீ எல்லா புக்ல எல்லா சாப்டர் நீ படிக்க முடியுமான்னு கேட்டா பிராக்டிகலி பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால கிளியர் பண்ண முடியாத பசங்க, இல்ல ரொம்ப நாள் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கவங்க, இல்ல சப்போஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாஸ் பண்ணிடணும், அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிடணும் சார் சொன்னீங்கன்னா, இந்த பிரைமரி சாப்டர் ஒரு டைம் ஃபுல்லா போட்டு பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். லெட்ஸ் டேக் டாக்ஸ் சப்ஜெக்ட் எடுப்போம். டாக்ஸ் எடுங்க பார்க்கலாம். பேப்பர் 7 போட்டிருக்கா, படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான்? இன்சூரன்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஆர் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். அதாவது எப்பயும் மாத்தி கேட்பான், இன்சூரன்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஆர் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆர் டாக்ஸ் எப்படின்னா சேர்த்து என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பான். அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்பயும் ஆப்ஷனாவே இருக்கும், நீ அதை கூட பிரைமரி வச்சுக்காத, அது படிக்கணும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. செகண்ட் என்ன சாப்டர்னா என்ன கொடுத்துருவான் படிங்க பார்க்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதுல இருந்து ஒரு 7 மார்க்ஸ் கட்டாம கேட்டுருவாங்களாம். செகண்ட் என்ன கொடுத்துருவான் படிங்க பார்க்கலாம், இன்கம் ஃப்ரம் சேல். அதுல இருந்து ஒரு 7 மார்க்ஸ் கட்டாம கேட்டுருவாங்க. அப்ப 7 14 மார்க்ஸ் ஆச்சு. அடுத்த கொடுத்துருவான் படிங்க பார்க்கலாம், அதர் சோர்ஸ் மாதிரி ஒரு அப்பச்சப்ப சாப்டர் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா அதர் சோர்ஸ் எழுதுற எல்லா இன்கம் என்ன டாக்ஸபிள்னா ஃபுல்லி டாக்ஸபிள். அதுல சின்ன சின்ன ப்ரொவிஷன் இருக்கும், கிஃப்ட் ப்ரொவிஷன்ஸா இருக்கும், அதை மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மத்தபடி எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸா தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் என்னன்னா எக்ஸாம்டட், எவ்வளவு வேல்யூ எக்ஸாம்டட், அதெல்லாம் மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. என்ன எக்ஸ்பென்ஸா போடக்கூடாது, அதெல்லாம் மட்டும் படிச்சீங்கன்னா அதர் சோர்சஸ் வெரி ஸ்மால் சாப்டர். ஓகே, ஹார்ட்லி நீ ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணா படிச்சு முடிச்சிடலாம், நீயே படிச்சு முடிச்சிடலாம். ஓகே, அந்த அதர் சோர்ஸ் படிச்சா அதுல ஒரு 7 மார்க்ஸ். அடுத்த சாப்டர் கொடுத்துருக்காங்க படி பார்க்கலாம். அது நமக்கு இன்டைரக்ட் டாக்ஸ் போயிடுச்சு. கஸ்டம்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், டைம் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை. இந்த டைம் பிளேஸ் வேல்யூ வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின். ஆனா ஜெனரலா டைம் ஆஃப் சப்ளை ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா அட்லீஸ்ட் இந்த சாப்டர் படிச்சுட்டு போயிடு. ஓகே, இதையும் படிக்காம எக்ஸாம் வாழ்க்கை போனா பயங்கர ஸ்ட்ரகிள் ஆவீங்க. நீ என்ன கிளியர் பண்ண நினைச்சு போனோம், நான் கிளியர் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் சாப்டர் கோ த்ரூ பண்ணிக்கோங்க சொல்றேன். நான் அதுக்கு ஆரோனா கீழேயும் சாப்டர் கொடுத்துருப்பேன். இல்ல சார் எனக்கு ஒரு பயம் இருக்கு, சப்ளைஸ் மாத்தி எல்லாம் கேட்டானா கொஸ்டின் நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு போறோம், அந்த கேள்வியே கேட்கலனா அப்படி இருக்க கூடாதுக்காக செகண்டரியா இருக்க சாப்டரையும் கொடுத்துட்டான். இதை தவிர்த்து நீ எக்ஸ்ட்ரா படிக்க போனா அது எல்லாமே போனஸ் மார்க்ஸ். அதெல்லாம் மார்க்ஸ் ஸ்கோரிங் யூஸ் ஆகும். 75 மார்க்ஸ் நீ எடுக்கணும், 80 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க மற்ற சாப்டர்ஸையும் படிக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் அது 60 to 70 மார்க்ஸ் எடுக்கணும்னா இந்த பிரைமரி பிளஸ் செகண்டரி சாப்டர் பக்கவா நீ கம்ப்ளீட் பண்ணணும். புக்ல இருக்க சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கணும், பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லா போட்டு பார்த்துக்கணும். இது தரவாய் ஜென்ரலா டைம் இருந்தா நான் ஜென்ரலா சிஎம்ஏ வந்தா சிஏ புக்ஸ் சம்ஸும் போட்டு பாருங்கன்னு சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு அது மாதிரி டைம் இல்ல, அதெல்லாம் பார்க்க முடியல, அதுலயும் நிறைய கான்செப்ட்ஸ் மாறி இருக்குன்னா கட்டாயமா உன் புக்கு முதல்ல போட்டு முடியுங்க, அடுத்த பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் போட்டு முடியுங்க. இதை தவிர வேற எந்த மெட்டீரியல் போட்டாலும் டைம் வேஸ்ட். ஓகே, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலிடேஷனா பண்ணிக்கலாம். நீ இது ரெண்டை மட்டும் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டிடியூட்டோட ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் தென் செகண்ட் ஒன் நான் சொன்னோம் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த மாதிரி எல்லா சாப்டருக்கும் போட்டிருப்பேன். ஓகே, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் சாப்டர் வைஸ் போட்டிருப்பேன். காஸ்டிங்னா என்ன சாப்டர் படிக்கணும், நீ லானா என்ன சாப்டர் படிக்கணும். நிறைய பேர் கம்பெனிஸ் ஆக்ட் ஃபுல்லா நான் படிக்கிறேன், அவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அவ்வளவு படிக்கமா கேட்பேன். கம்பெனிஸ் அங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு லாக்கு வேற மாதிரி மெத்தடாலஜியே கொடுத்துருப்போம். பாருங்க ஆக்சுவலா லா படிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், மொத்தமாவே புக்ல 7 பக்கம் தான். ஆக்சுவலா எத்தனை பக்கம், 7 பக்கம் மேல வராது. நீ என்ன நோட்ஸ் எழுதி தலைகீழ பண்ணாலும் அதுல 14 மார்க் கேட்கறானா அதை விட்டு வருவேன். நீ பாயத்தோர நீ தேரியே கஷ்டமா இருக்கு, உங்க லாவே தரனா கூட நீ எத்திக்ஸ் ஒழுங்கா படிச்சு போன்றான், அது எல்லாத்தையும் படிச்சுப்போம். நாங்க இவ்வளவு படிச்சு எழுதி கொடுத்துருக்கோம்ல போன பேட்ச்க்கு, அவங்க என்ன பண்ணாங்க அதுல ஆப்ஷன் கொடுத்து படிச்சு போனாங்க.
நான் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல, பயங்கரம் படிக்க வர வச்சிருக்கோம். அங்க அப்படியே கிடையாது, ஓரலா கேட்பான், எல்லாத்தையும் கேட்டு அவன் சொன்னாதான் விடுவேன் நானு. அப்படி பண்ணதுக்கே அவன் ஒரு கொஸ்டின் ஆப்ஷன் விட்டு போனான், அவன் அதை தான் கேட்டு வச்சான். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏதோ சம்திங் ஏதோ சொன்னாங்க, எனக்கு என்ன கரெக்டா எக்ஸாக்ட் தெரியல, அதை கேட்டா கேட்டு வச்சிட்டான். தலைவங்க அது மட்டும் படிக்காம போனாங்க. எதுக்காக சொல்றேன்னா, நான் கொடுத்தல நீ ஆப்ஷன் வச்சுட்டு போக கூடாதுன்னு சொல்றேன், இதை கட்டாயம் படிச்சு போகணும்னு சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் இதை கொடுத்து படிக்க பார்க்கலாம். இந்தியன் வெரி பேசிக் சாப்டர், ஃபவுண்டேஷன் சொன்னது படிப்போம். நம்ம இன்டர்மீடியட் லெவல் வந்துட்டோம், நம்ம அழகா அதை வந்து கோ த்ரூ பண்ணலாம். நீங்க ஓகே, நெக்ஸ்ட் இதை கொடுத்து படிக்க பார்க்கலாம். எல்லாத்தையும் படின்னு சொல்ல, ஸ்பெசிபிக் டாபிக் படிச்சுக்கோங்க. இதை படிச்சாலே எவ்வளவு மார்க் வருது? 56 to ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் அந்த மார்க்ஸ். ஓகே, போன எக்ஸாம் முதல் அட்டம்ல 2 அட்டம்ஸ் எடுத்து போட்டுருக்கோம். நீ இதை பண்ணி இந்த போன அட்டம் எடுத்து நீ எழுதுங்க, எழுதி பாருங்க இந்த சாப்டர்ல எவ்வளவு வெயிட்டேஜ் கவர் இருக்குன்னு பாருங்க. நீங்க போய் வீட்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. இன்னைக்கு வீட்ல போயிட்டு சார் பிசினஸ் எத்திக்ஸ் எவ்வளவு மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அனாலிசிஸ் பண்ண, போன கொஸ்டின் பேப்பர் என்னது December 24, அதை எடுத்து பண்ணி பாருங்க. சொல்ல புரிஞ்சுச்சு உங்களுக்கு? இந்த அனாலிசிஸ் பண்ணி நீ படிக்கும் போது ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஓகே, சீரியஸா இதை படிச்சவங்க எல்லாமே 60-65 மார்க்ஸ் ஈஸியா எடுத்திருக்காங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா எஃபெக்ட்ஸ் போட்டு இன்னும் வேற ஏதாவது சாப்டர் படிக்கணுமா அப்படின்னு ஆட் ஆன் பண்ணி இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அழகா படிச்சா போதும். இப்ப குரூப் 1 கொடுத்துருக்கேன், இதே மாதிரி குரூப் 2க்கு நீ ஒர்க் அவுட் பண்ண, எப்படி போன ஏது போன நீ ஒரு ஸ்டடி பண்ண. இப்ப நான் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன்ல, யார் எக்ஸாம் எழுத போறா? பாயத்துற அபி சார் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்க சொன்னாரு, ஆனா எக்ஸாம்ல போனா கஷ்டம்ஸே எங்களுக்கு கேட்கல அப்படின்னு வந்து புலனிட்டு இருக்க கூடாது, குழந்தை மாதிரி இருக்க கூடாது. நீங்க ஸ்கூல் போனீங்க கிடையாது, கரெக்டா? எல்லாமே மெச்சூர்டான பசங்க, நீங்க மெச்சூர்டா டீல் பண்ணணும். உங்களுக்கு அது கொடுத்துருக்கிறது டென்டேட்டிவா இந்த சிலபஸ் தான் கடமை கேள்வி கேட்பாங்க. ஆனா ரியலா உண்மையை சொல்லணும்னா, மனசாட்சி படி சொல்லணும்னா 95% தாண்டி கேட்க மாட்டாங்க. இதை நீ ஒழுங்கா படிச்சாலே பாஸ் பண்ணிடலாம். இதான் நான் படிக்க சொல்றேன். என் பாக்குற எல்லாருமே இதை மட்டும் படி, இதை பிரிண்ட் எடுத்து மட்டும் உட்காந்து ஃபுல்லா போக்கஸா நீ சிலபஸ் அவங்க என்ன முடிக்கிறாங்க முடிக்கல அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு நீ வாட்டி உட்காந்து படிக்கிற நான் சொல்லியிருக்கேன். நீ இது இல்லாம 1 மார்க்ஸ் நல்லா போக்கஸ் பண்ணு, போக்கஸ் ஒன்லி ஆன் 1 மார்க்ஸ். ஓரனா புக்ல 1 மார்க்ஸ் ஃபுல்லா ஓரலா சொல்லி பார்த்துரு. அதே மாதிரி உன்னோட MCQ புக்லெட் இருக்கும், அதை பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு கட கட கடை எழுதி பாரு. உன் சொல்ல புரிஞ்சுச்சா உங்களுக்கு? உங்களை நாங்க எங்கேஜ்ல வச்சுக்கிறது நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லிடுறேன். சி, நம்ம சொன்ன மாதிரி ரிவிஷன்ல வந்து நம்ம எல்லா சாப்டரும் கவர் பண்ணுவோம், கவர் பண்ண முடியாது. I also have lot of classes to take. I have CMA final class, I have CMA intermediate classes, foundation இருக்காங்க, நிறைய கச்சாம்சம் போயிட்டு இருக்கேன். ஓகே, அப்ப எல்லா கிளாஸும் பாருங்க. உங்களுக்கே ஃபுல்லா உட்கார்ந்து பண்ணிட்டு முடியுமா கேட்டா எனக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி we want to do something good for you. ஓகே, அப்படி பண்றதால கிளாஸஸ் எல்லாம் எடுத்து தரோம். நீங்க என்ன பண்ணணும், வீட்டுக்கு போயிட்டு நீங்க உட்காந்து ஹவுஸ் ஆஃப் சம்ஸ் ஃபுல்லா போட்டு பாருங்க. நீங்க வீட்டுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணி அங்க சுத்தி இங்க சுத்தி வீட்டுக்கு போய் பிக்னிக் போறோம் போயிட்டு கூடாது. ஓகே, அத வீட்டுக்கு போயிட்டு ஃபுல் சம்ஸ் வீட்டுல போய் ஃபுல்லா போட்டுட்டு நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், டாக்ஸ் லயபிலிட்டியும் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் பார்க்க போறோம். சொல்லுங்க பார்க்கலாம். டாக்ஸ் லயபிலிட்டி அண்ட் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட், அதோட அமெண்டட் ப்ரொவிஷனும் நெக்ஸ்ட் வந்து அதோட அப்டேட்டட் ப்ரொவிஷன்ஸ் வச்சு சம்ஸாவும் டிஸ்கஸ் பண்ண போறோம். லைட்டா கொஞ்சம் ஸ்பீடா நடக்கலாம் மைண்ட் வச்சிருக்கேன், ஆனா அதை நான் ஆன்லைன் எடுக்கலாம் மைண்ட் வச்சிருக்கேன். எடுக்கலாம் மைண்ட் வச்சிருக்கேன். சில ரெக்கார்டா போடும், சில நானே லைவ் வந்து பேச வச்சிருக்கேன். ஏன்னா ஐ ஆல்சோ ஹேவ் சம் கிளாஸஸ். சோ அதுக்கு எதுவும் எனக்கும் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்கு. சோ ஆனா நீங்க ஆன்லைன்ல உட்காந்து கரெக்டா பாக்குற மாதிரி பாத்துக்கோங்க. நாளைக்கு அந்த சாப்டர் முடிச்சிருங்க. அப்ப செட் ஆஃப்ல இருந்து 7 மார்க்ஸ் வந்துருமா? கரெக்டா? ஹவுஸ் ஆஃப் 7 மார்க்ஸ் வந்துருமா? நான் பேசிக் சாப்டர் இன்சூரன்ஸ் ஆஃப் டாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதுவே ஆக்சுவலா வந்துரும் மோஸ்ட்லி. அது வரலன்னா கூட விட்டுருங்க. கஸ்டம்ஸ் சாட்டர்டே சண்டே சார் வந்தாலும் அது ஒரு 7 மார்க்ஸ் வந்துருமா? ஈஸியா நீ பாஸ் பண்ணிடலாம். டாக்ஸ் இப்பயே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா இன்னும் அதுவும் நீ ரெடி ஆயிட்டனா ஈஸியா நீ வந்து ஒரு 30-40 மார்க் அழகா கிளாஸிங் ரெடி ஆயிட்ட. 1 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் படிச்சனா உனக்கு 60 மார்க் ஈஸியா வந்துரும். அதுக்கப்புறம் மத்த சப்ஜெக்ட் இதே மாதிரி மத்த சப்ஜெக்ட்ஸும் அழகா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்படி படிக்கணும், எது படிக்கணும் தெரியல, நீங்க யாரும் டிபெண்டன்டா இருக்காதீங்க. டோன்ட் டிபெண்ட் ஆன் தியரி சப்ஜெக்ட்ஸ். சம்கான் ஏதாவது டிபெண்டா யாராவது ஒரு ஃபேக்கல்டி ஏதாவது கேட்டு ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனா ஒரு தியரிக்கு நம்ம டிபெண்டா இருக்காது. நீங்க உங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், யூ ஹேவ் எஃபெக்டிவ் டைம். சிஎம்ஏ நான் சொன்னதான், நீ சொன்ன ஞாபகம் ஜெப்ரானிக்ஸ் சொன்னா இல்லையா? சோ ரியலாவே சொல்ல இட் ஹஸ் a scope. அந்த ஸ்கோப்பை அழகா யூட்டிலைஸ் பண்ணி பாஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். சொல்ல புரியுதா? நான் எப்ப நோட்ஸ் நான் ரெடி பண்றோம், கரண்ட் பேட்ச் ரெடி பண்ணணும், அமெண்ட் ரெடி பண்ணணும், நான் இந்த குரூப்ல அனுப்பிச்சிட்டே இருக்கேன். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கட்டாயமா அந்த குரூப்ல நானும் இருக்கேன். ஓகே, என் பேர் போட அதிலே வரும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா டவுட்ல மெசேஜ் அனுப்பலாம். அதுக்கு சும்மா லார்ட்ல பக்தாசெல்லாம் டவுட் கேட்டு இருக்க கூடாது. நார்மலா எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் என்கிட்ட நம்பர் வச்சிருப்பீங்க. ஏதாவது எப்ப நான் இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒன்று பிங்க் பண்ணுங்க, கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். அதான் ரொம்ப டவுட் இருக்கு ரியலாவே எனக்கு ரொம்ப கிளாரிபிகேஷன் வேணா நான் எப்ப பிரான்ச் எல்லாம் வந்து டவுட் கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபோன் கால் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா இருக்கும் ஈவினிங் 6:30 மேல டைமா ஃப்ரீயா இருப்பேன். 6:30 7 ஜென்ரலா கிளாஸ் எடுத்து முடிச்சு ஃப்ரீயா தான் இருப்பேன். நார்மலா கால்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே, சோ அதுக்கு என்ன இருந்தா கால் பண்ணுங்க, நான் டெஃபினட்டா கிளாரிஃபை பண்றேன். டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. சோ when I'm seeing you here, I all wanted to see you in finals. அதான் என்னோட விஷயம். வேற எதுவும் பெருசா உட்காந்து எதை பண்ண போறதை வச்சு எதை பண்ண போறேன் எதுவும் கிடையாது. நீங்க எல்லாம் கிளியர் பண்ணா அது ஒரு சக்சஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிச்ச பசங்க தான் இருப்பீங்க. ஓகே, சோ நீங்க எல்லாம் கிளியர் பண்ணணும் தான் என்னோட விஷயம் இருக்குமே தவிர அதை தவிர வேற எதுவும் பெருசா இருக்காது.
அப்படியே அழகா நீங்க என்ன பண்ணணும், ஃபைனல் உங்களை மீட் பண்ணணும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இவ்வளவு பேர் நம்ம சேவை முடிச்சு வரும்போது அவ்வளவு இண்டஸ்ட்ரியல்ஸ்ல வந்து அவ்வளவு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அந்த ரிக்வயர்மெண்ட் நீங்க அழகா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க சும்மா வந்து டைம் பாஸ்க்குன்னு சும்மா நான் படிச்சு பாக்குறேன், எழுதி பாக்குறேன், நான் இந்த டைம் கிளியர் பண்றேன்னா அது வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி கோர்ஸ் இது கிடையாது ஆக்சுவலா. அந்த மாதிரி இருக்கவங்க காணாம போயிடுவாங்க கொஞ்ச நாள்ல. ஓகே, அந்த மாதிரி இல்லாம டெடிகேட்டா இதுதான் லைஃப், இதான் நான் படிக்க போறேன், பாஸ் பண்ணி தூக்கி போட்டு போறேன், நம்மளால முடியாத ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. உன்னாலே முடியும், இப்ப யாராலுமே முடியாது. இதெல்லாம் கிரியேட்டட் பை ஹியூமன்ஸ் தான். யாரும் ஏதோ ஒரு ரோபோ வச்சு கிரியேட் பண்ணல. இதெல்லாம் அது அழகா உட்காந்து படிங்க நான் சொல்றேன். புரிஞ்சுச்சா? டைம் வேஸ்ட் ஆகும். இன்னைக்கு போய் என்ன கம்ப்ளீட் பண்ண போறீங்க? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட புக் சம்ஸ். நான் சொன்ன மாதிரி ஆக்சுவல் ரெண்ட்னு கொடுத்திருப்பாங்க. 10 months கொடுத்தா என்னவா மாத்திக்கணும் நீங்க ஆக்சுவலா? வாய் தொடங்க 12 months மாத்திக்கணும். அதே மாதிரி இப்ப நம்ம படிச்சதெல்லாம் என்ன ரிஜிம்னா ஓல்டு ரிஜிம். வாய் தொடங்க. நியூ ரிஜிமா இருந்தா எல்லாமே சேம், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மாறிடும். செல்ஃப் ஆக்குபைட் ப்ரெமிசஸ்க்கு நமக்கு ஜிஏவி என்ன, என்ஏவி என்ன, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோட் நாட் அலோடா? அலோட். அது மட்டும் நியூ ரிஜிம்ல நாட் அலோட். அது மட்டும் நியூ ரிஜிம்ல நாட் அலோட். யாருக்கு? மத்த எல்லாம் சேம், எதுவும் சேஞ்ச் கிடையாது. எவ்ரிதிங் ரிமைன் சேம். क्वेश्चनல ஓல்ட் ரிஜிம் நியூ ரிஜிம் கிளியரா கொடுத்திருப்பான். 115 பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா நியூ ரிஜிம், இல்லன்னு சொன்னா அதெல்லாம் ஓல்ட் ரிஜிம். செக்ஷன் நம்பர்ஸ் கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகே, எதுக்குன்னா இந்த நியூ ரிஜிம் ஓல்ட் ரிஜிம்க்கு. சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா? அதை மட்டும் லைட்டா கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. மத்தபடி எல்லாமே நீ ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகே, சோ ஏதாவது வேணும்னா நீங்க குரூப்ல இருக்கீங்களா, எனக்கே பிங்க் பண்ணுங்க. வில் ஆல்சோ கனெக்ட் இன் ஆன்லைன். எப்போ ரிவிஷன் கிளாஸ் கரண்ட் பஸ் எடுத்தனா உங்களையும் வேணா வர சொல்லிக்கிறேன், மிங்கிள் பண்ணிக்கிறேன். நீங்க சீரியஸா இருக்கீங்க, ரிலே கிளியர் பண்ணா டெஃபினட்டா அட்டன் பண்ணிக்கோங்க. நாட் அ ப்ராப்ளம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? சோ நான் சொன்ன நாளைக்கு ஒரு நாள் ஐ வில் பி டேக்கிங் இன் ஆன்லைன். ஆன்லைன் என்ன கவர் பண்ண போறேன் சொன்னா டாக்ஸ் லைபிலிட்டி அண்ட் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட். ஆன்லைன்ல கொஞ்சம் நீங்களும் ஃபோக்கஸா கவனிக்கணும். அது அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்க்க போறேன் இப்பறம் பார்க்க போறேன் அதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. கையோட பார்த்து அதை கையோட முடிச்சு போட்டு போயிட்டு இருங்க. இன்னைக்குள்ள நீ ஹவுஸ் ஆஃப் படி சம்ஸ் நைட் குள்ள போட்டுட்டு குரூப்ல அப்டேட் பண்ணு. நான் முடிச்சேன்னா பிடிஎஃப் போட்டுட்டு உன் நேம் மட்டும் டைப் பண்ணு. ஓகே, உன் நேம் போட்டுட்டு டைப் பண்ணிட்டு விட்டுருங்க. உங்க பிடிஎஃப் போட்டு நேம் போட்டு டைப் பண்ணுங்க. சோ யாரெல்லாம் முடிச்சீங்க நான் ட்ராக் பண்ணிப்பேன். கிளியரா இருக்கியா? இட்ஸ் ஒன்லி டு கிராஸ் செக். நீ தான் முடிச்சா எனக்கு ஹாப்பியா இருக்கும். கிளியரா இருக்கியா? எல்லாரும் நம்ம இன்டர் ரிசல்ட்ஸ் வரும்போது கரெக்டா நான் உங்களை ஹாப்பி ஃபேஸ் பார்க்கணும். I don't want to see you as a long faces. ஐயோ அதாயிடுச்சு இதாயிடுச்சு திருப்பி நான் படிக்கணுமா அப்படிலாம் இருக்கவே கூடாது. கட்டாயமா நீங்க எல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னா ஹாப்பினஸ் நான் கிளியர் பண்றேன் சார் கெத்தா உங்க மார்க் ஷீட்டை அழகா இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ண ஆக்சுவலா சென்ட் பண்ணீங்கன்னா அழகா பாப்பேன் நான். சோ அந்த மாதிரி பார்க்கணும் மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல ஏதாவது என்னால ஹெல்ப் பண்ண முடியும் டெஃபினட்டா ஹெல்ப் பண்றேன். வாட் எவர் பாசிபிள் வேஸ் ஐ கேன் கம் அண்ட் ஹெல்ப் யூ. ஓகேவா? ஏன்னா ஃபுல்லா பண்ண முடியுமா தெரியல சொன்னேன். ஐ ஹவ் ஆல்ரெடி ப்ரீ ஆக்குபைட் வித் சோ மெனி திங்ஸ். சோ என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் கட்டாயமா நான் ஹெல்ப் பண்றேன் ஆக்சுவலா. ஓகே, பட் நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு எஃபெக்டிவா இருக்கணும்னு நான் சொல்றேன். சோ டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கொடுத்த பேப்பர் காத்துல பார்க்க விட்டு போயிட்டே கூடாது ஆக்சுவலா. இது வீட்டுல உட்காந்து போக்கஸா இது பிரிண்ட் எடுத்து அப்படியே ஒட்டு இந்த சைடு ஒட்டி அதை உட்காந்து பாரு. ஓ இதெல்லாம் படிக்கலாம் செக்லிஸ்ட் போட்டு டிக் போட்டுனே வா. புக்ல இருக்க சம்ஸ் ஒருவனா பாரு. புக்கை தாண்டி எல்லாமே ஒரு டைம் படிச்சிருக்கேன். ஒன்லி திங் இஸ் நீ உட்காந்து உன் செல்ஃப் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்க ஐடியாவும் நான் கொடுக்குறேன். என்ன சாப்டர் நீ படிக்கணும் குரூப் 1 கொடுத்துறேன். முதல்ல குரூப் 1 கம்ப்ளீட்டா முடிங்க. அதுக்கடுத்து குரூப் 2 உட்காந்து அடுத்த ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஸ்கோரிங் 2 குரூப் எழுதும்போது ஸ்கோரிங் பயங்கர ஜாஸ்தியா வரும். ஈஸியா போத் குரூப் பாஸ் பண்ணலாம். அப்படி இல்ல சார் டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்க முடியலன்னா தென் அட்லீஸ்ட் ரைட் 1 குரூப் அதை ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டாங்க. கரெக்டா நீ ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டு அந்த சக்சஸ் நீ டேஸ்ட் பண்ணிட்டனா அதுக்கப்புறம் நீயும் ஆட்டோமேட்டிக்கா தேடி வருவ. அந்த சக்சஸ் டேஸ்ட் பண்ற வரைக்கும் தான் கஷ்டம். அது வரைக்கும் தான் உனக்கு வேணுமா பண்ண வேணாமா இதை பண்ணலாமா அந்த பண்ணலாமா இதை பண்ணலாமா நிறைய டைவர்ஷன் வரும். ஒன்ஸ் நீ பண்ணிட்டனா சூப்பர் ஆயிடும். அதுக்கான ரூட்டை லைட்டா இப்ப போட்டு இருக்கும். அது அழகா நீ டிராவல் பண்ணி நெக்ஸ்ட் போனது உங்ககிட்ட தான் இருக்கு. கிளியரா இருக்கியா? சோ நீ இப்ப என்னதான் முடிக்க போற? ஹவுஸ் ஆடிட் ஃபுல்லா முடிக்க போற. நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? டாக்ஸ் லைபிலிட்டி அண்ட் இதே மாதிரி இன்சூரன்ஸ் ஆஃப் டாக்ஸ் சம்ஸையும் போட்டு பாத்துருங்க. புக்ல ஒரே ஒரு சம் இருக்கும், அதை போட்டு பாத்துருங்க. அதை போட்டு பார்த்துட்டு பாஸ்ட் கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி இன்சூரன்ஸ் ஆஃப் டாக்ஸ் போட்டு பாருங்க. ஸ்கேனர்ஸ் எல்லாம் ஸ்கேனர்ஸ் வாங்கிக்கோ. பாஸ்ட் கொஸ்டின் ஸ்கேனர்ஸ் வாங்கிட்டு அதுக்கு சம்ஸா போட்டு பாருங்க. ஸ்கேனர்ஸ் இருந்தா பெட்டர். அது மாதிரி டாக்ஸ்க்கு ஓல்டு புக் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நியூ அப்டேட்டட் புக் லாஸ்ட் வீக் தான் வந்தது. ஓகே, அந்த நியூ புக்கை ஐசிஎம்ஐ போர்ட்டல்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி அந்த புக்கை தான் யூஸ் பண்ணணும். இல்ல சார் கன்வீனியன்டா இல்ல அப்படின்னா புக் ஆன்லைன்ல வந்துருச்சு, அது ஆன்லைன்ல வந்து புக் ஆர்டர் பண்ண வந்துருச்சு, கரண்ட் அமெண்ட்மெண்ட் வந்துச்சுன்னா அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா டாக்ஸ்க்கு மட்டும் ஆன்லைன்ல புக் வந்து நீங்க ஆர்டர் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் புக் மட்டும் ஆர்டர் பண்ண முடியும். ஓகேவா? வேணும்னா இல்ல சார் எனக்கு புக்ல எல்லாமே பக்கம் தான் இருக்கு, ஆனா அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்து நான் சம் போடுக்கிறேன்னா தாராளமா ஆன்லைன் யூஸ் பண்ணி போடுங்க. ஓல்டு புக் போன டைம்ல வாங்கிட்டா கூட யூஸ் பண்ணாதீங்க. டாக்ஸ்க்கு எக்ஸ்பெஷலி சொல்றேன். ஏன்னா அங்கங்க சேஞ்ச் ஆயிருக்கும், கேப்லயும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதனால அப்பதான் நீங்க பக்காவா பார்த்து படிச்சுட்டு போறதா பெட்டரா இருக்கும். கிளியரா இருக்கியா? சோ நான் இப்ப சொன்ன மாதிரி இதை மட்டும் படிக்கணும் மைண்ட் வச்சுக்காது. உங்க டைம் நிறைய இருக்குன்னா அடுத்த சாப்டர் எக்ஸ்ட்ராவும் மார்க்ஸ் வரும். ஓகே, எல்லாமே எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வரும். அந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ண மைண்ட் வச்சுக்கோங்க. கிளியரா? ஓகே, தேங்க்யூ ஆல் அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு ஆன்லைன்ல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.